10,000 rupees flat on discount பண்ண போறோம். Similarity detection, auto reframe and text-based editing. இதோட performance is actually equal to 4 GB graphic card. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 40,000 பட்ஜெட்ல வந்து ஒரு PC பில்ட் பண்ண போறோம். இந்த PC யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் போட்டோ எடிட்டர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், ரீல் கிரியேட்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் and also for gaming. So for 40,000 budget வந்து this is going to be like one of the best PC that you can build. ஏன்னா வந்து யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Ryzenோட latest Ryzen 5 8600G ப்ராசஸர். இதுல பாத்தீங்கன்னா it has internal graphics. So வந்து internal graphics இதுல இருக்க இது பாத்தீங்கன்னா it's very powerful and also with Ryzen AI combined together it gives like ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட். ஸோ இந்த ப்ராசஸர் பத்தி தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் வீடியோ இருக்கும்போது அதை வந்து நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பில்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மற்ற பார்ட்ஸ்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பில்டப்பை காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். We have reached 3,000 subscribers and we are very happy for our growth and we are also very happy for the support that you are showing to us. So அதுக்காக வந்து we want to give something back. So we have hosted a giveaway. So இந்த giveawayல பாத்தீங்கன்னா வந்து you will get a price worth of 3,000 rupees. So இது ஒரு நார்மல் திங்கெல்லாம் இருக்காது. It will be like something that's going to be very good. And also வந்து another thing is that it's either going to be 3,000 rupees or if the person is willing to build a PC with us 10,000 rupees flat on discount பண்ண போறோம் on their PC build with us. So this will be the giveaway that we're going to do. So இது எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட கேண்டிடான ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. லைக் வாட் யூ ஃபீல் அபவுட் அவர் சேனல் அண்ட் ஹவு வி கேன் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வி வாண்ட் டு நோ அண்ட் தட் இஸ் வை வி ஆர் ஹோஸ்டிங் திஸ் கிவ்அவே ஆல்சோ. ஸோ அதுவும் வந்து உங்களோட கேண்டிடான ஒப்பீனியன் அண்ட் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் ரேண்டமா ஆன் June 30th of this month, that's 2024, we'll be picking a winner on this. So வந்து வின்னருக்கு வந்து அந்த டைம் வந்து ஃபுல்லாவே வந்து we'll explain whatever gift they want to choose, they can opt for that too. So yeah, அப்படியே வீடியோக்குள்ள போலாம். 5 reasons ஏன் இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 40K பட்ஜெட் பில்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கேளுங்க. Ryzen AI is ஒரு லேட்டஸ்டான AI based technology that they have integrated into the processor itself. இது வந்து இந்த ஜெனரேஷன் அப்பதான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா ஆக்சிலரேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபார் கேமிங்கும் பாத்தீங்கன்னா வந்து யூ வில் கெட் மோர் ஃப்ரேம்ஸ் than usual, which Ryzen is claiming that they have done. And also வந்து பாத்தீங்கன்னா வந்து the main key feature, அதாவது அவங்களோட செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், is their actual partnership with Adobe. ஸோ Adobe தான் வந்து ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தட் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ எடிட்டர்ஸ் யூஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. சீனியரிட்டி டிடெக்ஷன், ஆட்டோ ரீஃப்ரேம் அண்ட் டெக்ஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங். ஸோ இது 3 ஃபீச்சர் வந்து ஒரு மெயின் கீ செல்லிங் பாயிண்டா இருக்கு உங்களுக்கு. அண்ட் இதோட வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா போடுறேன். ஸோ அவங்களோட ஓன் வீடியோ. ஸோ அதை போய் பாருங்க இஃப் யூர் லைக் ஒரு ப்ரோ Adobe யூசர். So let's come to the next point. இதோட price point பாத்தீங்கன்னா வந்து it's priced at 19,500 rupees for this month. அதாவது வந்து இப்போ June of 2024 ஓடிட்டு இருக்கு. இப்போ currently பாத்தீங்கன்னா 19,500 rupees தான் இருக்கு. அண்ட் இதோட ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா வந்து Ryzenோட 7600 ப்ராசஸர் இருக்கு. அதற்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,500 டிஃபரன்ஸ். பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட ஒரு 1 to 2% ஜாஸ்தியா இருக்கும். இதுல என்ன பெனிஃபிட்னு சொல்றேன். If you go for the 8600G, you get Ryzen AI and உங்களோட இதோட complete APU set of features வந்து இதுல வந்துரும். So நீங்க ஒரு standalone PC build பண்றீங்க without a graphic card போறீங்கன்னா this will be like a very 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 beneficial option for you. So இது வந்து ஒரு latest generation processor running in an AM5 platform, launched very recently, January of 2024 தான் launch பண்ணிருந்தாங்க. And also the processing power பத்தி சொல்லி ஆகணும், it's fantastic அப்படின்னு சொல்றேன். Performing at 5 GHz in peak. இதோட graphical powerம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து it's out of the box. ஏன்னா வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 4 GB கிராஃபிக் கார்டு. லெட்ஸ் சே GTX 1650 இருக்கட்டும், அதோட ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் இந்த கிராஃபிக்கல் பவர். ஸோ 1630க்கும் 1650க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்வேன் இதோட எக்ஸாக்ட் பவர். ஏன்னா இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்ப்போம். 3D Mark டைம்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது வந்து GTX 1650 ஸ்கோர் வந்து வாஸ் 3500. Ryzen 8600G இருக்கிறது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக் சிப். அந்த கிராஃபிக் சிப் பேர் வந்து 760M ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 2800. எஸ், இது வந்து ஒரு 25% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். பட் த வேல்யூ ஃபார் மணி தட் யூ கெட் அட் 19,500 rupees, அதுதான் வந்து பேச்சே. ஏன்னா வந்து அந்த கிராஃபிக் கார்டு 1650 கிராஃபிக் கார்டு வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் பில்ஸ்ல வந்து அதை தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி அவுடேட்டட் அண்ட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட் கிராஃபிக் கார்ட்ஸோட கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ரன்னிங் ஆன் PCI Gen 4 இன்டர்ஃபேஸ். அதனால வந்து உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு கிராஃபிக் கார்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணணும்னால தாராளமா நீங்க போட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். தட் வில் ஈவன் பூஸ்ட் த பெர்ஃபார்மன்ஸ் லைக் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அன்லாக் ப்ராசஸர்னால வந்து யூ கேன் ஆல்சோ ஓவர் கிளாக் இட். ஸோ ஒரு 5.1 5.2 GHz வரைக்கும் நீங்க வந்து புஷ் பண்ணலாம் அதை. ஸோ நம்ம பில்டுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்பெக் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பிசியோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஒரு சம்வேர் அரௌண்ட் 45,000. பட்
இதுல யூஸ் பண்ணிருக்க ஸ்பெக்ஸ்ல வந்து கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி யூ கேன் பிரிங் இட் டவுன் டு 40,000 இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் தி ஸ்டாண்டலோன் பிசி. அதாவது இதே ப்ராசஸர் வச்சு இதே அமௌண்ட் ஆஃப் ரேம் வச்சு எனக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னா நம்ம 40,000 பண்ணலாம் வித் ஃபியூ சேஞ்சஸ். ஸோ அதை நான் வந்து ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிருக்க ஸ்பெக்ஸுக்கு வருவோம். ஸோ மதர்போர்டுக்கு வந்து we've gone with an A620M from MSI. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்டாண்டர்டான என்ட்ரி லெவல் மதர்போர்ட். இதுக்கு கீழே ஒரு என்ட்ரி லெவல் மதர்போர்ட் வந்து கிடையாது. இட் ஹாஸ் லைக் 1 NVMe ஸ்லாட் Gen 4ல ரன் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்பெக்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் ஃபார் திஸ் ப்ராசஸர் அண்ட் ஃபார் த பிரைஸ் பாயிண்ட் தட் we have chosen, this would be like the best option we can go for. ஸோ ப்ராசஸருக்கு வந்து we've gone with an 8600G. இதை பற்றி நான் இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜுக்கு வந்து we've gone with the P3+ NVMe from Crucial. ஸோ இது ரொம்ப ஸ்டாண்டர்டான NVMe that we using for the past ஒரு few months. ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் அரௌண்ட் ஒரு 5000 MB/s ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ல இருக்கு அண்ட் இட்ஸ் அவைலபிள் ஃபார் வெரி குட் பிரைஸ் டூ. இங்க பாத்தீங்கன்னா வந்து யூ கேன் டூ அ காஸ்ட் கட் ஹியர் பை கோயிங் வித் 512GB. ஏன்னா வந்து 512GB நம்ம போறோம்னா இந்த பிசியோட காஸ்ட் வந்து will be somewhere around 42,000 rupees. And next will be the cooler. கூலருக்கு வந்து we've gone with the stock cooler தான். ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் போறது is immediately suggested, பட் ஸ்டாக் கூலர் வந்து இந்த பிசிக்கு போதும் அண்ட் ஓவரால் இந்த பட்ஜெட்குள்ள வந்து நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு we've gone with the ஸ்டாக் கூலர். ஸோ ஃபியூச்சர்ல வேணாலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து தாராளமா இப்பயே அப்கிரேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸ்டாக் கூலர்ல இருந்து நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் போறீங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் கூலர் வில் காஸ்ட் யூ சம்வேர் அரௌண்ட் 1300 இருந்தே பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்ல ARGB தான் வச்சு போறீங்கன்னா ஒரு 2000 செலவாகும் உங்களுக்கு. ஸோ தட் வில் பி த ரஃப் காஸ்டிங். And next will be the RAM. So RAM-க்கு பாத்தீங்கன்னா வந்து we've gone with the Crucial brand தான். Crucialல இருந்து ஒரு 16GB DDR5 RAM யூஸ் பண்ணிருக்கோம். 4800 MHz is going to be perfect for the system. இதுக்கு மேல உங்களுக்கு பயங்கர ஹை பர்ஃபார்மிங் 6 MHz RAM வந்து ரிக்வயர்ட் கிடையாது. ஏன்னா ஆன் பேப்பர் இட் டஸ் மேக் a difference, பட் ஆனா ரியல் லைஃப் யூஸ் வந்து பெருசா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்க பார்க்கணும்னா ஒரு குட்டி பெனிஃபிஷியல் ஆட் ஆன் கிளிப் இருக்கு, அது வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. இல்லாட்டி வந்து இஃப் யூ வாண்ட் டு ஆர்டர் திஸ் பிசி ரைட் நவ, டூ டிராப் அ மெசேஜ் இன் தி வாட்ஸ்அப் நம்பர் பிலோ ஆர் டைரக்டா வந்து கால் கூட பண்ணுங்க. அவர் ஆஃபீஸ் இஸ் லொகேட்டட் இன் கீழ்பாக், சென்னை. ஸோ இங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். வி ஷிப் அவுட் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ பிசிஸ் பில்ட் பண்றோம் ஃபார் கேமிங், VFX, AI, ப்ரொடக்டிவிட்டி, ஆர்கிடெக்சர் எல்லாத்துக்குமே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னவோ பின் பாயிண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி we can build a PC for you. And also we do have a price match guarantee. So எங்களை விட better service and support ஓட if you get a better quote throughout India, எங்க இருந்தாலும் வந்து will be able to match it for you. So இப்போ அந்த அடிஷனல் பார்ட்டுக்கு வரலாம். அடிஷனல் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இதே 40,000 வச்சு நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். We could have definitely gone only with the Ryzen 5500 and a 1650 combo. அதை விட இது பெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து the 8600G is running on latest PCI Gen 4 interface and also வந்து உங்களுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது பியூர் ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5500 விட நம்மளது வந்து 30% டிஃபரன்ஸாக இருக்கும். அண்ட் இதோட கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து you can definitely add a PCI Gen 4 graphic card in the future for any upgrades. ஸோ அப்கிரேட் பார்த்த பொறுத்த வரைக்கும் எல்லாம் this will be like very good. Let's come to the graphical aspect. Graphical aspectல வந்து டெஃபினட்டா வந்து 1650 is going to beat the 8600G குள்ள இருக்க அந்த 760M chipset வந்து பீட் பண்ணும். பட் நீங்க ஒரு ஓவரால்டா கம்பைண்டா எடுக்கும்போது வந்து லெட்ஸ் சே நீங்க ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்றீங்க, மல்டிபிள் திங்ஸ் பண்றீங்க, தட் இஸ் கோயிங் டு பி fewer processor intensive, fewer graphic intensive அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பைன்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வந்து the 8600G will be better அப்படின்னு சொல்றது வந்து எங்களோட ஒப்பீனியன் and it's what we feel and benchmarks say the same only. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை பை.